Best Villain Actor for the film Valai. Let's welcome actor Batman sir to come on the stage to receive the award. Malata title கொடுத்து அவரை வெல்கம் பண்ணலாம். Next cinematographer and producer Mr. Salu Sahadivan sir together in the award present பண்ண நல்லா இருக்கும். Malata title கொடுக்கலாம் நம்ம chief guest ஆகணும். எல்லாரும் சேர்ந்து Thank you sir. Students working with Valai and also நம்மளுடைய மெயில் பத்தியும் நிச்சயமா அதுக்கு முன்னாடி இந்த விருதை பற்றி நான் சொல்லிடுறேன். நீங்கள் கடைசியாக வருவீங்க, அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். எல்லாருக்கும் பறக்க தான் ஆசைப்படுறோம். பறக்க முடியல அப்படின்னாலும் நம்ம எங்கேயுமே சுதந்திரக்கூடாது அப்படின்னு ஓடணும். ஓட முடியலன்னா நடக்கணும், நடக்க முடியலன்னா அட்லீஸ்ட் நகரணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சு இவங்க காட்டுறாங்க. இங்கேருந்து பறக்கிற வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஆனால் அது ஏனி மாதிரி இருக்கிற ஃபில்ம். அது ஒரு திரை பறக்கிறதுக்கான ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அது இவங்க கொடுக்குற இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நம்ம உள்ளூர் சினிமா உலகம் முழுக்க பறக்கிறதுக்கான ஒரு ஐடியா தான். அதோடைய ஒரு மினியேச்சரை தான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த விருது வாங்கினது. எங்க அண்ணன் பாட்டு பாடினதும் அடுத்தது நான் என்ன கூப்பிட்டுருவாங்களோன்னு ரொம்ப பயந்தேன். ஏன்னா எனக்கு அந்த பாட்டை கேட்டதுமே கண்ணு கலங்கிடுச்சு. அவ்வளோ அழகான ஒரு பாடல். அண்ணா நன்றிண்ணே, நீங்கள் பாடினது ரொம்ப சந்தோஷம் இங்கே. ஏன்னா இது ஒரு மெய்யான அழைப்பு. நான் வந்ததுமே ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு சாதாரண ஒரு விருது கொடுக்குற இடமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அதை தாண்டி இது ஒரு குடும்ப விழா. கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபேமிலியோட வந்திருக்காங்க. விருதுகளை நம்ம எங்கேயோ வாங்கிட்டு நம்ம ஃபேமிலி டிவியில் உட்காந்து பார்க்கும்பொழுது அதை நம்ம வாங்கும்பொழுது நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் இந்த இடத்துல என்னோட குடும்பமும் எனக்கு கண் முன்னாடியே உட்காந்து இதை பார்க்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாழையை சுமந்ததை விட எங்களுக்காக எங்கள் கதாபாத்திரங்களை சுமந்த எங்கள் அண்ணன் மாரி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்வியல் பதிவில் அவர் நிறைய கதைகள் பண்ணுவார். ஆனால் அவருடைய வாழ்வியல் பதிவில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நான் பண்ணேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி எனக்கு சினிமா ஆசனாக நான் அவரை நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், சினிமாவுக்கு 25 வருடங்களில் வெறும் கலை சினிமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு உன்னதமான ஒரு மனிதனை நான் அவர்கிட்ட பார்த்தேன். இது எனக்கு ஒரு நடிகராக கிடைக்கிற முதல் விருது. இது மட்டும் இல்லை, நான் நடிகராக எனக்கு இதுக்கப்புறம் கிடைக்கிற எல்லா விருதுமே எங்கள் மாரியர்களுக்கு தான் நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இந்த வாழை படத்தில் என்னை அவர் ட்ரெயின் பண்ண விதம் அப்படி. ஒரு சாதாரண ஒரு எப்படி கேட்டாலும் ஒரு போலீஸாக நடிச்சிருப்பேன், இல்லைன்னா ஒரு ரவுடியாக நடிச்சிருப்பேன். இந்த ரெண்டு தான் திருப்பி எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். அதை தாண்டி எனக்குள்ள இன்னொன்று கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர் போட்ட எஃபோர்ட் அந்த அளவுக்கு இருந்தது. எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. கலையரசன், திவ்யா துரைசாமி, ஜானகி அம்மா எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் போட்ட இந்த எஃபோர்ட் எல்லாத்துக்கும் காரணங்கிறது மாரியம்மே அவருடைய அந்த எனர்ஜி தான். ஸ்பாட்டில் அவர் கொடுக்குற எனர்ஜி தான் எங்கள் எல்லாரையுமே காப்பாற்றுச்சு. இந்த மூமெண்ட்டில் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்டு டெக்னீஷியன்ஸ் அண்டு டைரக்டர் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோட சின்ன வயசில் நான் கலை ஆர்வம் எனக்கு வர்றதுக்கான முதல் தொடக்கமாக இருந்த என்னோட ஆசிரியை அக்கா, ரெண்டுமாவும் அவங்க எனக்கு இருந்திருக்காங்க. எனக்கு அக்காவாகவும் இருந்திருக்காங்க, எனக்கு ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க. அவங்களையும் நான் இங்கே கூப்பிடுறேன். என்னோட இளைய சகோதரி, என் மனைவி, என் மாமா எல்லாருமே கூப்பிடுறேன். குடும்பத்துல ஒருத்தவங்க அந்த ஒரு அவார்டு வாங்கக்கூடிய தருணம் உண்மையாலுமே ஒரு ப்ரீஷியஸ்னு சொல்லலாம். அது வலது டைட்டில் கொடுக்கலாம் ஃபார் ஹிஸ் ஹோல் ஃபேமிலி. இந்த மில் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அந்த இப்படி ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னீங்க இது மாதிரி இந்த வருஷம் இங்கே நடத்துகிறோம், அடுத்த வருஷம் கடலுக்குள்ளே நடத்துகிறோம், ஒரு கப்பலில் நடத்துகிறோம் அப்படின்னு. கப்பலில் மட்டும் இல்லை சார், நீங்கள் ஃப்ளைட்லேயும் நடத்தணும், அங்கேயும் நாங்கள் வரணும், தொடர்ந்து நடத்தணும், தொடர்ந்து நடத்திட்டே இருக்கணும். எங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் சார். எங்களோட இல்லை, எங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்குற விதம் இருக்குல்ல, இது இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய லெவலுக்கு இது வரும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. கடல் கடந்து போய் பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் நடத்தணும், அங்கேயும் நாங்கள் வரணும், விருது வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச்.